முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அப்படியே ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. பட் இருந்தாலும் டாக்டர்ஸ் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெசேஜ் பர்டிகுலராக ஒரு கமெண்ட்டோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கள் ஒரு சகோதரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அனிதா, உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அனைவரும் முருக பக்தர்கள் உங்கள் உடல்நலம் சரியாக இருப்பதற்காக சண்முக கவசம் படிக்க தயாராக உள்ளனர். மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. இவர்கள் அனைவரும் படிக்கும்போது உங்களுக்கு உண்மையாகவே உடல்நலம் சரியாகிடும் என்று நம்பிக்கையோடு இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி போட்டு நிஜமாகவே அந்த நம்பிக்கையில் தாங்க இருக்கேன். அதாவது ஒருத்தங்களுக்காக நூற்றுக்கணக்கான பேர் வேண்டும் போது அது இப்படிங்க பழிக்காமல் போயிடும். கண்டிப்பாக இதிலேருந்து நான் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப திரும்ப திரும்ப என்னோடய மனமார்ந்த நன்றிகளை நான் கான்ஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மனசில் எப்போயும் அதை வச்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த உடம்பு சரியில்லாத பற்றி மட்டுமே வச்சு இந்த 2 வாரமாக நடக்கிற மிராக்கிள் அளவே இல்லைங்க. அது எப்போ உங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஆனால் அது வீடியோவில் அப்பேராகி தான் சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப முடிவாக இருக்கேன். அப்போ தான் என்னோடய உணர்வு கரெக்டாக உங்களுக்கு கன்வே ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலோ இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் சந்தோஷம் மட்டும்தான் படுவீங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம இப்போ மெயின் கண்டென்ட்குள்ளே போகலாம். தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க, கோயில் பூசாரி சம்மந்தமாக நான் தம்ப்நெயில் போட்டிருப்பேன். அது என்ன கதை அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 குட்டி சம்பவங்கள் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறமா அது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா ஒரு வேல், ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ண வேல். ஜென்ரலி நம்ம என்ன பண்ணுவோம், வேல்மரல் படிக்க ஆரம்பித்தோடனே வேல் நமக்கு தேடி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு. தானாக வரும் நம்ம வீட்டுக்கு வர பொருள் மேலே நம்ம எப்போவுமே ஒரு அளவு கடந்த பக்தி இருக்கும். ஆனால் சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வேல் ரொம்ப அழகாக செஞ்சு ஒரு கோயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த வேல். எனக்கு இந்த மாதிரி ஒரு திங்கிங் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இது வரைக்கும் இதை ஃபஸ்ட் டைம் சகோதரி சொல்லி நான் கேட்குறேன். அதனால் எனக்கு உடனடி எல்லாருக்கும் இது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. எப்போவுமே நம்ம அதுக்கான ஒரு டைம் போட்டு டெடிக்கேட்டடாக இவ்வளோ அழகாக ஒரு பர்ஃபெக்டாக பண்ணுறக்கு அவங்க எவ்வளோ டைம் போட்டிருப்பாங்க. அந்த டைம் ஃபுல்லாக அவங்களுக்கு முருகன் அருள் தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த கோயில்லையும் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அந்த வேல். இது உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. இப்போ அடுத்த சம்பவம் என்னென்னா, சகோதரியோட குழந்தைக்கு 6 மாதம் ஆகுது. 6 மாதம் முடிஞ்சு கூட பாப்பா குப்புற விழலை. ஜென்ரலாக ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேருந்தே குப்புற விழுந்துருவாங்க. 6 மாதம் முடிஞ்சு பாப்பா குப்புற விழல. இவங்களுக்கு ஒரு மனக்கவலை வந்துருச்சு. எப்போவுமே குழந்தை விஷயத்தில் அதுவும் முதல் குழந்தைனா நமக்கு அந்த ஃபியர் இருக்கும். ஒவ்வொரு மைல் ஸ்டோனும் கரெக்டாக இருக்கணுமேனு சொல்லிட்டு. அப்போ சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, இதுக்கு என்ன தனிப்பாடல் பாடலாம் வேல் மாறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போது நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், திசைக்கிரியை அப்படின்னு தொடங்குற அந்த பாட்டில் வேலோட வேகத்தை குறிக்கிற மாதிரி தான் அந்த பாட்டோட இது அமைஞ்சிருக்கும். ஒரு மலை குன்றுகளுக்கெல்லாம் சிறகு முளைச்சி வேகமாக பறந்து போனால் எவ்வளோ பயமாக இருக்கும் அதை பார்க்குற மக்களுக்கு. அது மாதிரி வேல் அண்டமும் அதிர பறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங் உள்ள பாட்டு அது. அதனால் நான் சொன்னேன், உங்களுக்கு பாப்பா சீக்கிரமாக குப்புற விடணும் அப்படின்னா வேலோட வேகத்தை குறிக்கும் அந்த பாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவங்களும் அதை பாராயணம் பண்ணாங்க. அது பாப்பா கொஞ்ச நாள்லேயே குப்புற விழுந்தாச்சு. அதில் தான் அடிக்கடி பாப்பா இப்போ குப்புற விழுக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க. இது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தது இன்னொரு குட்டி விஷயம், அதுக்கப்புறம் பூசாரி கதைக்கு போகலாம். இப்போது இந்த சகோதரி நம்மளோட வீடியோவில் ஆல்ரெடி இவங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இவங்களை முருகன் அம்மா அப்படின்னு கூப்பிட்ட அந்த சம்பவத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன். சகோதரிக்கு 1 இல்லை 2 இல்லைங்க, அதிசயங்கள் எப்போ நடந்துகிட்டே இருக்கும். இவங்களோட பக்தியும் ரொம்ப ரொம்ப தூய்மையான ஒரு பக்தியாக இருக்கும். அப்போது இது ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயந்தான். என்னாச்சுன்னா, சகோதரி ஒரு மயில் மேல் ஏறி வர வேண்டும் அப்படின்னு இருக்கிற மாதிரி லைன் வர மாதிரி ஒரு பாட்டு அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் முடிஞ்ச அந்த பாட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் இருக்கணும். அந்த பாட்டு இவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு 3 நாள் ஒரு பயங்கர அடிக்ட் ஆகி அதையவே கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நடக்கும். ஒரு பாட்டு பிடிச்சிச்சுன்னா அதையவே திரும்ப திரும்ப கேட்டுருப்போம் போர் அடிக்க வரைக்கும். நான் அப்படி தான் ஒரு காலத்தில் அவனித்த நிலையை நிற்காமல் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி மயில் மேல் ஏறி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் அந்த லைன் அடிக்கடி வர மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அது கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. இவங்க ஆஃபீஸில் மேலே இருக்கிற ஒரு ஃப்ளோரில் உட்காந்து கேட்டுட்டு ஏர்பாட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கிற பாட்டு வெளியே கேட்காது ஆக்சுவலாக.
அப்போ அந்த ஒரு லைன்லேயே நீ மயில் மேரி ஏறி வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் சொல்லிட்டு சகோதரி அந்த ஒரு லைனையே நினச்சி தாளம் போட்டு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அந்த லைன் கேட்க கேட்க ஒரு குரல் கேட்குது அவங்களுக்கு, நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி படத்தில் வர அந்த டைலாக் இருக்குங்களா, அது வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னா இவங்களோட ஃப்ரெண்டே தான். அவங்க வந்து கீழ் ஃப்ளோர்லேருந்து மேலே ஏறி இந்த இவங்களோட ரூமுக்கு என்ட்ராயிருக்காங்க. என்ட்ராகும்போது அவங்க வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த பாட்டு கேட்குறதோ அவங்க அந்த பர்டிகுலர் லைன் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறதோ அந்த சகோதரிக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்து கரெக்டான டைமிங்கில் நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில டைமிங்கான விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதாவது இது எதேச்சியாக நடந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் டைமில் எக்ஸாக்ட் சேம் செகண்டில் ஒரு விஷயம் நடந்தால் அதை நம்ம நம்பியே ஆகணுங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ட்ரஸ்ட் த டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நம்ம யோசிக்கவே கூடாது. அது சாட்சாத் முருகனே அவங்கள சொல்ல வச்ச மாதிரி தான் சகோதரிக்கு ஒரு குட்டியாக ஒரு பிளெஸ்ஸிங்கை தூக்கி போட்டிருக்காரு. இன்றைக்கி ஒரு சகோதரி இந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சாங்க. அதில் பாருங்கள், அந்த தீபத்தில் மயில் நீங்கள் நல்லா பார்க்க முடியும். அந்த விளக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இந்த ஃபோட்டோ வந்து சகோதரிகிட்ட வந்து நான் வாங்கிட்டேன். ஓகே, இப்போ இது என்ன கதைன்னா, ஜென்ரலாக கோயிலில் போய் உட்காந்து பாராயணம் பண்ணுறது, திருப்புகழ் பாட்டு படிக்கிறது, வேல்மாறல் படிக்கிறது எல்லாமே மிக மிக சிறப்பு வாய்ந்தது. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அதில் வந்து கண்டிப்பாக கோயிலில் இருக்கிற அந்த அதிர்வலைகளோடு சேர்ந்து நம்ம பாடும்போது அதுக்கு மிக மிக ஒரு சிறப்பு இருக்குது, அதுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். அட்லீஸ்ட் மனசுக்குள்ளேயாவது படிக்கிறோம். இந்த சகோதரிக்கு திருப்புகழ் பாடுறது ரொம்ப பிடிக்கும். வேல்மாறல் படிக்கிறது எல்லாமே கோயிலில் வந்து பாடுறது ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும். அதனால் இவங்க போய் ரெகுலராக கோயிலுக்கு போகும்போது அங்கே உட்காந்து திருப்புகழ் பாடிட்டு வர்றதை ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக வச்சுருந்துருக்காங்க. இதை வந்து அந்த கோயில் பூசாரி இதை தினமும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பார்த்துட்டு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க கோயில் பூசாரி அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா பூசாரியும் ஒரே மாதிரியாக கிடையாது. இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆள். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இங்கே பாட வேணாம் அப்படிங்கிறத வந்துட்டு சூசகமாக எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபோனில் வந்து சவுண்டாக ஏதாவது பாட்டு இல்லைன்னா வடிவேல் காமெடி யூடியூப்பில் போட்டுட்டு ரொம்ப சவுண்டாக வைப்பார். எப்படின்னா சகோதரி பாடுற அந்த சவுண்டு வெளியே கேட்காத அளவுக்கு அவர் சவுண்டாக வைப்பார். சீரியஸாக சொல்கிறேங்க, சகோதரி எனக்கு அந்த ரெக்கார்டிங்கோடு எனக்கு அந்த வாய்ஸ் ஓவர் அனுப்பிச்சிருந்தாங்க. பின்னாடி அந்த வடிவேல் காமெடி வந்து அவ்வளோ வேகமாக கேட்குது. இது பாருங்கள், இது ஒரு கோயிலில் நடக்குது இந்த விஷயம். இது வந்து ஒரு கற்பனை கூட நம்மளால் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு விவகாரமான ஒரு வேலையை அந்த பூசாரி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. சிஸ்டர் வந்துட்டு எனக்கு வாய்ஸ் வந்து சொன்னாங்க, இது மாதிரி பண்ணுறாங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குக்கா, எனக்கு கோயிலில் திருப்புகழ் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சகோதரி சொல்கிறாங்க. நான் வந்து அப்போது உடனே வந்து எப்படி இருந்ததுன்னா, நிஜமாக சொல்கிறேன், எனக்கு மனசில் தோன்ற அந்த உணர்வு என்னன்னா, நிஜமாக அருவருப்பாக இருந்தது. ஒரு கோயில் பூசாரி பண்ணுற வேலையாக இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இல்லை, நீங்கள் வந்து பாடுறதை மட்டும் நிறுத்தாதீங்க, டெய்லியும் பாடிட்டே இருங்க. நீங்கள் வந்து பாடுற குரல் சுற்றியும் எத்தனை சத்தம் இருந்தாலும் சரி அது முருகனுக்கு கேட்கும். மனசுக்குள்ளே நினைக்கிற நம்ம முருகான்னு 2 தடவை சொன்னாலே முருகனுக்கு கேட்டு மயில் மேலே வந்து இறங்குவான் அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ அற்புதமாக திருப்புகழ் பாடும்போது சுற்றியும் வந்து எவ்வளோ நாய்ஸ் அவர் க்ரியேட் பண்ணாலும் அது உங்களுக்கு கேட்கும். அது முருகனுக்கு கேட்கும். அதனால் நீங்கள் பாடுறதை மட்டும் விட்டுறாதீங்க சிஸ்டர் அப்படிங்கிறது தான் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்களும் அதை கன்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அடுத்த நாள் என்ன இருக்குது அப்படின்னா, இது தொடர்ச்சியாக 2-3 சம்பவமாக இருக்குது. இது முதல் சம்பவம் என்னன்னா, இவங்க உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து பாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போது கோயிலுக்கு உள்ளே வந்து கருவறையில் இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அங்கே வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது அதிலிருந்து ஒரு அம்மா மட்டும் வந்து இவங்கிட்ட, நீ பாடினது அங்கே வரைக்கும் கேட்டுச்சுமா, ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதமும் பூவும் கொடுத்துருக்காங்க இவங்க கையில். அப்போ வந்து சகோதரிக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க அங்கே கேட்டுச்சுமா ரொம்ப நல்லா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது முருகர் அவர் வழியாக சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருந்தது. இதே தான் நானும் அவங்க சகோதரிக்கு சொல்லியிருந்தேன். என்னென்னா, இது கண்டிப்பாக முருகருக்கு கேட்கும் அப்படின்னேன். அது வந்து சூசகமாக அந்த பெண்மணி வழியாக இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. இதோட நிற்கலை. இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, இந்த சந்தோஷத்தோடையே இந்த திருப்தியோடையே வந்து டெய்லியும் திருப்புகழ் பாடுறதை கன்டினியூ பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. பூசாரியும் நிறுத்தலை, அவரோட வில்லங்கமான அந்த வேலையை நிறுத்தலை. அவரும் டெய்லியும் சத்தமாக வடிவேல் காமெடி வச்சுட்டு கேட்டுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு நாள் என்ன இருக்குது, இவங்களும் இன்னொரு சகோதரி 2 பேருமே திருப்புகழ் பாடியிருக்காங்க. இவங்க சத்தமாக வாய் விட்டு பாடியிருக்காங்க, அவங்க மனசுக்குள்ளே பாராயணம் பண்ணியிருக்காங்க. அப்போது கோயில் பூசாரி என்ன சொல்லியிருக்காரு, இங்கே நீங்கள் பாடக்கூடாது,
இங்கே வந்து பாடுறது யாரும் அலோவ் பண்ண மாட்டேன், நீங்கள் கோயிலுக்கு வெளியே போய் பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இது மாதிரி சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு திருப்புகழ் பாடினதோட இவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க. வந்துட்டு எனக்கு வந்து உடனே ரொம்ப ஆதங்கமாக எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. அக்கா எனக்கு வந்து கோயில் விட்டு வெளியே வந்து போய் பாடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க மனசுக்குள்ளே பாடினாங்க, எங்கள் 2 பேர்த்தையுமே வந்து அங்கே உட்கார விடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பாருங்கள். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அப்பயும் எனக்கு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணல. ஜென்ரலாகவே எங்கேயாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா, நான் உடனே நேராக ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது கம்ப்ளைண்ட் தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் போய் அவங்களுக்கு கோயில் நிர்வாகத்தில் போய் பேசலாம்ல அப்படின்னு அவன் சகோதரிக்கு எனக்கு சொல்லவே தோணல. இது எனக்கு அடி மனசுலேருந்து இது முருகனா இது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஏன் அப்படி எதிர்பார்த்தேன்னு தெரியல. ஆனால் இது முருகன் தான் சரி பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அவங்களுக்கு அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜை அப்படியே நான் போடுறேன். என்ன எக்ஸாக்டாக அனுப்பிச்சனோ அதை நான் போடுறேன். இது நடந்தது வெள்ளிக்கிழமை. அதை கேளுங்க, என்னோடய வாய்ஸே கேளுங்க. அப்புறமா திரும்பி நான் கன்டினியூ பண்ணுறேன். சிஸ்டர் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் முருகர் இதுக்கு ஒரு பதில் சொல்லுவாருங்க சிஸ்டர். நீங்கள் வேண்டிக்கோங்க, அவர் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க. நான் அங்கே உன் சந்நிதியில் உட்காந்து நான் படிக்க முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு வந்து கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேங்க சிஸ்டர். அது சீக்கிரம் பாருங்கள், ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும் பாருங்கள். அன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தபோது இது பேசினதுங்க, அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து வெள்ளிக்கிழமை சகோதரிக்கு சொன்னது. சனிக்கிழமை அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அக்கா என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வாய்ஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் கோயிலுக்கு போனேக்கா, இன்றைக்கும் சரி போகலாம், போய் இன்றைக்கும் திருப்பூர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்க்கா போனேன். அங்கே போனால் யாரோ ஒரு 2-3 பேர் வந்து பூசாரியை கண்டபடி திட்டிருக்காங்க. நீ என்ன ஃபோனில் வந்து கருவறைக்குள்ளே வந்து ஃபோனில் இவ்வளோ சவுண்டாக பாட்டு வச்சுட்டு கேட்குற, காமெடியெல்லாம் வச்சுட்டு கேட்குற, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்கக்கா. அப்புறம் எனக்கு என்ன நடக்குன்னு புரியல. அப்போ வந்து ஒரு பையன்கிட்ட வந்து விசாரித்தேன், என்னாச்சு அப்படின்னு விசாரித்தேன். அப்போ வந்து என்னென்னா இந்த கோயில் பூசாரி பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போயிருக்கு. அங்கே வேலை செய்கிற ஒரு பெண்மணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இவர் கோயிலில் செய்கிற அந்த பிரசாதம் அந்த விஷயங்கள்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது வந்து என்னாச்சு, அதை விசாரிக்க வரும்போது இவர் வந்து பாட்டு கேட்டிருந்தனால அவங்க நேரடியாக கோயில் நிர்வாகம் வந்து நேரடியாகவே இதை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவரை திட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம சகோதரியை கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கூட்டு போயிட்டு இது மாதிரி இந்த பொண்ணு வந்து இங்கே திருப்புகழ் அவ்வளோ அழகாக பாடுவாங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமாக பாடுவாங்க. ஆனால் இவங்களை பாட விடாமல் இது மாதிரி சவுண்டாக பாட்டு வைப்பார், வடிவேல் காமெடி வச்சுட்டு கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ கோயில் நிர்வாகம் நம்ம சகோதரியை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் இப்போ எழுதி கொடுங்க, நாளையிலேருந்து அவர் வேலைக்கு இங்கே வரமாட்டார், நாங்கள் வேலையை விட்டு தூக்கிடுவோம், நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சகோதரின்ட்டு ரொம்ப நல்ல மனசோட, இல்லை முருகர் வந்து இவ்வளோ தூரம் பதில் சொல்லிட்டாரு, இது நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் அடுத்தடுத்து இவங்க சகோதரி நேரடியாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்காம அதெல்லாம் அப்படியே அதாகவே நடந்த விஷயங்கள் இது. இப்போது அந்த கோயில் பூசாரிகிட்டேருந்து அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அதற்கான பதிலை சகோதரி நேரடியாக எதுவுமே செய்யாமல் முருகனாவே அதை அமைச்சு கொடுத்து வேறவங்க மூலமாக வேற ஒரு விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் போய் கடைசியில் இவங்க பிரச்சனை சுலபமாக தீர்ந்துருச்சு. நான் அவங்கக்கிட்ட சொன்னது வெள்ளிக்கிழமை, இது ஒரு 4-5 நாளில் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரே நாள் தான், அது சனிக்கிழமையே சரியாயிடுச்சு. இதுதாங்க முருகர். இது வந்து நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சா கூட அவர் பார்த்துக்குவார் எல்லாமே. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். சகோதரி அவர் பாட வேணான்னு சொன்னோன்னே பாடாமல் நிறுத்தியிருந்தாலும் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்காது. அதே சமயத்தில் அவங்க போய் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும், நம்ம ஒரு பூசாரி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அவங்க விடாமுயற்சியோட முருகனுக்கு கேட்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு பாடினாங்க. அது முருகனுக்கு கேட்டுச்சு, அந்த பிரச்சனையும் புரிஞ்சுது, அவரே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி வச்சுட்டாரு. இதுதாங்க முருகன், இதுதான் முருக பக்தி. இது நான் சகோதரிக்கு நடந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, நமக்கு இது மாதிரி வெளியே எங்கே நடந்தாலும் சரி நம்ம இதுக்காக தயங்கவோ பயப்படவோ கூடாது. கோயில் சன்னதியில் பாடக்கூடாது அப்படின்னு சொல்கிற உரிமை எங்கேயுமே இல்லை. ஒரு வேளை
ஒருவேளை ஏதோ ஒரு பூஜை சமயத்துலேயோ அல்லது முக்கியமான ஒரு யாகம் ஏதாவது பண்ணும்போதோ நம்ம பாடக்கூடாது அப்படின்னா அது நம்ம கண்டிப்பாக கேட்டுக்கணும். ஆனால் சாதாரணமாக தினசரி போய் உட்காந்து கண்டிப்பாக பாடலாம். உங்களுக்கு அப்படியே அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் நிர்வாகத்துக்கிட்ட தைரியமாக பயம் இல்லாமல் கேட்கலாம். இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் நீங்கள் தைரியமாக நிர்வாகத்துக்கிட்ட பேசலாம். இல்லை அப்படின்னா கூடவே முருகர் அதுக்கான வேலையை கண்டிப்பாக பார்ப்பார். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.